ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக தேங்காய் சில்லாக எடுத்து அதையும் சேர்த்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு புளி இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்தி நல்லா கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போது கத்திரிக்காய் நான் பெரிய அளவு கத்திரிக்காய், சின்ன சைஸ் கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய் சொல்லுவாங்க, அதையும் சேர்த்தி கலந்து விட்டு சேர்த்திருக்கேன். ஏன்னா எனக்கு மழை காலத்தில் அன்றைக்கி புயல் வந்த அன்றைக்கி இந்த காய்கறி தான் கிடச்சிது. இப்போது அரைச்ச விழுதை இதில் ஒன்றா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு எக்ஸஸாக இருக்கிற கிரேவியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கிற கத்திரிக்காயை ஒன்றா இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுடுங்க. இப்போது 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்தி கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு இப்போது மீதி இருக்கிற விழுதை முற்றிலுமாக இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக 200 ml தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்தி கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்தி கொதிக்க விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்தி இதில் கொதிக்க விட்டுட்டா அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.